Hi guys, welcome back to Irfan Video 2.0 வந்து ஒரு அப்டேட் பார்க்கணும். பிக் பாஸ் ரெண்டா ப்ரோமோ விட்டுருக்காங்க. ரெண்டா ப்ரோமோ பார்க்கும்போது தரமா இருக்குன்னு சொல்லாங்க. இந்த ப்ரோமோல நம்ம விஜய் பாரு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹவுஸ் மேட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பிரஜின் வந்து என்கிட்ட இருந்து ஒரு வேலை பார்த்தாங்க. ஒரு ஷோல்டரில் கை வச்சோன்னே கையை வந்து சடார்னு தள்ளி விட்டாரு. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் பாரு அவங்களோட கருத்தை வைக்கிறாங்க. பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு இது பண்ணேன். அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. உடனே பிரஜின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஷோல்டரில் கை வச்சா பரவாயில்ல, அவங்க இப்படின்னு கை மட்டும் வச்சா because with your permission நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தேவையில்லாம வந்து இப்படிதான் அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். அந்த மைண்ட் செட் எப்படி வேணாலும் மாறும். அதுக்காக எனக்கு அந்த மாதிரி கை வச்சு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை கையெடுத்து மண்டி வெட்டி கேட்குறேன், எனக்கு வந்து அக்கா தங்கச்சி யாருமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரஜின் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. ரொம்ப மண்டிட்டு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு தங்கச்சி வேண்டாம் அக்கா வேண்டாம். உடனே நம்ம பாரோட மூஞ்சி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறுது. செகண்ட் ப்ரோமோ இப்படி தாங்க வந்திருக்குது. ஷோல்டரில் கை வச்சிட்டாரு நம்ம விஜய் பாரு வந்து பிரஜின் மேலே கை வச்சிட்டாங்க. அவங்க ஒய்ஃபு கூட தான் இருக்காங்க அங்கே. ஆனால் அது கூட தெரியாமல் விஜய் பாரு அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. அப்போ தப்பாக நினச்சிருவான்னு சொல்லி தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கு பண்ண இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க. இதை பற்றி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை கருத்தை எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.